ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான ஸ்டோலன் அப்படின்ற ஒரு தரமான மற்றும் தாறுமாறான ஹிந்தி படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படங்க. ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை இந்த படத்தில் வச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனில் தூங்கிட்டு இருந்த ஒரு அம்மாவோட 5 மாத பெண் குழந்தைய எவனோ ஒருத்தன் திருடிட்டு போயிடுறான். ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக வந்த ஹீரோடைய பிரதர் கீழே கடந்த அந்த குழந்தையோட கேப் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இதை வச்சு ஹீரோடைய பிரதர் தான் அந்த குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் ஹீரோடைய பிரதரையும் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பல அதிரி புதிரி சம்பவங்கள் தான் மொத்த படமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதை தாண்டி இது ஒரு உண்மை கதை அப்படிங்கும் போது உண்மையிலேயே பாக்குறவங்களுடைய மனசையெல்லாம் கொஞ்சம் பதற வைக்கிற மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லிடுறாங்க. ஜம்பா அப்படின்ற ஒரு லேடி பாத்தீங்கன்னா தன்னுடைய 5 மாத குழந்தையோட ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அங்க நிறைய பேர் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில யாரோ முகம் தெரியாத ஒரு லேடி ஒருத்தங்க அந்த அம்மா கையில இருக்கக்கூடிய 5 மாத பெண் குழந்தைய அசால்ட்டா எடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது அந்த வழியா வந்த ராமன் அப்படின்ற ஒரு மேல இடிச்சு அவருடைய பொருட்கள் எல்லாமே கீழே விழுது. அவர் திட்டுறாரு, உனக்கு என்ன பைத்தியமா, இப்படி வேகமா ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே விழுந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காருங்க. இந்த ராமன் அப்படின்றவருடைய பிரதர் தான் கைஸ் நம்ம ஹீரோ. இவங்க ஒரு கல்யாண நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோட பிரதரை பிக்கப் பண்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்தவரு நல்லா தூங்கிட்டாரு. போன் அடிக்கிற சத்தம் கேட்டு கண்முழிக்கிறாருங்க. ஹீரோடைய மனைவி அவங்க தங்கக்கூடிய ரூம்ல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ரூம் பாய் கிட்ட பேச சொல்றாங்க. ஹீரோ அந்த ரூம் பாய் கிட்ட பேசுறாருங்க. அந்த ரூம் பாய் என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி ஒருத்தங்க இருக்கிற ரூம் உங்க மனைவி வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க, அது எப்படி தர முடியும் அப்படின்னு கேட்க, சரி ஓகே வேற ஒரு ரூமை ஷிஃப்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனையை ஹீரோ சால்வ் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னோட பிரதர் வந்துட்டானா இல்லையான்னு பாக்குறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் கிட்ட போனா ஹீரோடைய பிரதரை அங்க இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் மொய் மொய் மொய்னு பிடிச்சிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க என்ன நடக்குதுன்னு ஹீரோக்கு ஒண்ணுமே புரியலங்க. உடனே கிட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தான் விஷயம் தெரிய வருது. அந்த அம்மாவுடைய 5 மாத பெண் குழந்தையான சம்பாவை யாரோ ஒருத்தங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஆட்களும் அந்த அம்மாவும் இவன் தான் வந்து என் குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை வியர் பண்ணியிருந்த அந்த ஒரு பிங்க் கலர் கேப் அதை பாத்தீங்கன்னா ஹீரோடைய பிரதர் கையில வச்சு நின்னுட்டு இருக்காரு. அந்த அம்மா சொல்லிட்டாங்க, இது என் குழந்தையோட கேப், இவன் தான் என் குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. ஆனா ஹீரோடைய பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லங்க ஒரு லேடி வந்து என்னை தட்டி விட்டு என்னோட பொருட்கள்லாம் கீழே விழுந்துருச்சு, அப்படி என்னோட பொருட்களை எல்லாம் எடுக்கும்போது இந்த கேப்பையும் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாலும் மொய் மொய் மொய்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் வந்து இங்க என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த லேடியோட குழந்தைய யாரோ ஒரு விமன் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க, என் பிரதர் தான் வந்து கிட்னாப் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்ல, நீ சொல்லுப்பா என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோடைய பிரதர் சொல்றாருங்க, நான் ட்ரெயினை விட்டு இறங்கி வந்தேன், என் பிரதர் இன்னும் வரல போல, அது வரைக்கும் சார்ஜ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டுட்டு இருந்தேன், பசிச்சுது, சரி அந்த கடையில் போய் பிஸ்கெட் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் போய் பிஸ்கெட் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த கடைக்கு வெளியில ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். நான் பிஸ்கெட் வாங்கும்போது அந்த தம்பி என்னைய பார்த்தான், ஏன்டா தம்பி நான் பிஸ்கெட் வாங்க வரும்போது என் கையில குழந்தை இருந்தது அப்படின்னு கேட்க, இல்ல அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். பாத்தீங்களா நான் எதுக்குங்க அந்த குழந்தைய கிட்னாப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அந்த அம்மாக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு ஹீரோடைய பிரதர் பக்கம் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்ல, யாரோ ஒரு மர்மமான லேடி தான் வந்து அந்த குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த லேடி அந்த குழந்தையோட கேப்பை வச்சு அங்கேயே கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட பிரதர் கிட்ட சொல்றாரு, இனி அந்த பிரச்சனையை அவங்க பாத்துக்குவாங்க, நம்ம போலாம், இங்க இருக்க வேணாம், தேவையில்லாம எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவோட பிரதரை கூப்பிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க போக கூடாது, குழந்தைய கண்டுபிடிக்கிற வரைக்கும் இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நாங்க ஏன் சார் இங்க இருக்கணும், நாங்க தான் எல்லாத்தையும் சொல்லிட்டோமே, எங்களுக்கும் இந்த குழந்தை கடத்தலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த குழந்தையை கிட்னாப் பண்ணிட்டு போன அந்த மர்மமான பெண்ணை இங்க இருக்கக்கூடிய யாருமே பார்க்கவே இல்லை, உன்னோட பிரதர் மட்டும் தான் பார்த்திருக்கான், அதனால அந்த ஒரு விமனை ஐடென்டிஃபை பண்றதுக்கு உன் பிரதர் இங்க இருந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாருங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட அந்த விமனை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, நாங்க போறோம் சார் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், போலீஸ்காரங்க இங்க வருவாங்க, அவங்க விசாரணை பண்ணுவாங்க, என்ன சொல்றதுனாலும் அவங்க கிட்ட சொல்லிட்டு நீ போய்க்கப்பா, உன்னை அனுப்புற அத்தாரிட்டி எல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்ல, அவங்க எப்போ வரது நாங்க எப்போ போறது, சரி ஓகே சார் பிரைவேட்டா வாங்க கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி ஏதாவது காசு கீசு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு ஹீரோ ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அது நடக்கலங்க. சரி எவ்வளவு நேரம் தான் ஆகும் அவங்க வரதுக்கு அப்படின்னு கேட்க, வெயிட் பண்ணுங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோட பிரதரும் அங்க நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஹீரோட பிரதர் பார்த்து டென்ஷன் ஆகுது, இதுக்குடா தேவையில்லாம இதுல எல்லாம் இன்வால்வ் ஆயிட்டு அப்படின்ட்டு. இப்போ இந்த லேடி பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டுமே தன்னோட குழந்தைய பத்தி விசாரணை பண்றாங்க. யாருக்குமே பாத்தீங்கன்னா தூக்கிட்டு போன அந்த விமனை பத்தி தெரியலங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய பாத்ரூம்குள்ள போய் உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க அழுவுற சத்தம் வெளியில பயங்கரமா கேக்குது. இப்போ ஹீரோடைய பிரதர் அந்த வாஷ்ரூம்குள்ள போறாருங்க. அப்ப அந்த லேடி யாருக்கோ கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, என்னோட குழந்தைய யாரோ ஒருத்தங்க கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க, அந்த குழந்தை இல்லாம என்னால வாழ முடியாது, நான் வந்து ட்ரெயின்ல இருந்து குதிச்சிருவேன், ஆச்சா போச்சான்னு பயங்கரமா பேசி அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோடைய பிரதருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. அப்போ போன்ல பேசக்கூடிய லேடி என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்படி எல்லாம் பேசாத,
பக்கத்துல இருக்கக்கூடிய ஆளுங்க கிட்ட எல்லாம் விசாரி, கண்டிப்பா குழந்தை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ தன்னுடைய அம்மா கிட்டயும் மனைவி கிட்டயும் வீடியோ கால்ல பேசுறாங்க. அம்மா கேக்குறாங்க இன்னும் ட்ரெயின் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை பத்தியே பேசாம ஹீரோ டாபிக் மாத்தி பேசுறாருங்க. அதையும் ஹீரோட அம்மா புரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் டாபிக் மாத்தி பேசுற, இன்னும் அவன் வரலையா அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நீங்க ஃபங்க்ஷன் வேலைகளை பாருங்க, நாங்க வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாருங்க. இப்ப அந்த டீ கடைக்கார பையன் கிட்ட போயிட்டு நீ அந்த லேடியை பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் நான் ஒன்னும் வாட்ச்மேன் கிடையாது, எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு பட்டுன்னு சொல்லிடுறான். அப்ப கரெக்டா அங்க தம் அடிக்கிறதுக்காக ஹீரோடைய பிரதர் வராருங்க. ஹீரோடைய பிரதர் கிட்ட அந்த லேடியை நீங்க பாத்தீங்களா, உன்னால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப வேகமா போனாங்க, எல்லாத்தையும் தட்டி விட்டு போயிட்டாங்க, அதனால அவங்களோட முகத்தை நான் சரியா கவனிக்கல, ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் மூக்கு நீளமா இருந்தது, ஒரு சில அங்காடையாளங்களை எல்லாம் ஹீரோடைய பிரதர் நோட் பண்ணிருப்பாருங்க. அதை மட்டும் இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த அம்மா கேக்குறாங்க என் குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு உன்னால உதவி செய்ய முடியுமா தம்பி அப்படின்ட்டு. உடனே ஹீரோட பிரதர் சரி அப்படின்னு சொல்றாரு. ஆனா பட்டுன்னு ஹீரோ என்ன சொல்றாருன்னா காசு எடுத்து கொடுத்து இதை வச்சுக்கோங்க அப்படின்றாரு. ஆனா அவங்க காசெல்லாம் வேணாங்க, என் குழந்தை தாங்க எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த டீ கடையில் இருக்கக்கூடிய பையன் இவங்க பேசுறது எல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்றான் அப்படின்றத ஹீரோடைய பிரதர் கவனிச்சிடுறாருங்க. உடனே அந்த டீ கடைக்கார பையன்ட்ட ஹீரோ சொல்றாரு 2 டீ போறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம்டா பண்ணிட்டு இருப்ப, சீக்கிரமா போடு அப்படின்னு சொல்ல டீ போட்டுட்டே அந்த டீ கடைக்கார பையன் சொல்றான் எனக்கு என்னமோ அந்த லேடியை பார்த்தா சரியா படல சார், நீங்க எதுக்கும் கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல சரி இந்தா காசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பண்டிட் ஜி அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் அவருடைய அசிஸ்டன்ட்டும் வந்திருக்காங்க. ஹீரோவையும் ஹீரோடைய பிரதரையும் விசாரணை பண்றாங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேட்க ஹீரோடைய பிரதர் நான் போட்டோகிராஃபர் அப்படின்றாரு. ஹீரோ நான் மேகசின் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. எங்களோட வேலைக்கும் இந்த குழந்தை கிட்னாப் ஆனதுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்ட்டு கொஞ்சம் ஹாஷாவே கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரி எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்க ஒரு வெட்டிங்காக வந்திருக்கோம், ஆக்சுவலா என் பிரதர் ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டான், அதனால தான் ட்ரெயின்ல வந்தான் அப்படின்னு சொல்ல யாரோட கல்யாணம், உன்னோட கல்யாணமா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்க இல்ல அப்படின்றான். இவனோட கல்யாணமா அப்படின்னு கேட்க இல்ல அப்படின்றாங்க. அப்ப யாரோட கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க எங்க அம்மாவோட கல்யாணம் அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்றாங்க. எது உங்க அம்மாவோட கல்யாணமா அப்படின்னு கேட்க சார் அதெல்லாம் எதுக்கு சார் உங்களுக்கு, அது எங்களோட ஃபேமிலி மேட்ரு, குழந்தை கடத்தல் சம்பந்தப்பட்ட கேள்விகளை மட்டும் கேளுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஒரு லேடி குழந்தைய கடத்திட்டு போனாங்க இல்லையா, நீ ஏன் துரத்தி பிடிக்கவே இல்லை, ஏன் அந்த லேடியை ஸ்டாப் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு போறாங்கன்ற விஷயமே எனக்கு தெரியாது, அதனால தான் கீழே விழுந்த பொருட்களை மட்டும் எடுத்துட்டு நான் அமைதியா இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோட பிரதர் சொல்றாருங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரே சத்தம். என்னடான்னு பார்த்தா அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த டீ கடைக்காரன் பையனை போட்டு பொலவலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் அங்கிருந்து ஓட பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே அந்த அம்மாவையும் அந்த பையனை நிப்பாட்டி என்னம்மா பிரச்சனை, எதுக்குமா அந்த பையனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது என் குழந்தை காணாம போன வழக்குல நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் இவன் முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு என்னமோ இவன் மேல டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல சார் நான் ரயில்வே ஸ்டேஷன்ல டீ கடை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட சும்மா மசமசன்னு கேள்விகளை கேட்டான், நான் என்ன சார் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்க உடனே நம்ம ஹீரோடைய பிரதர் எனக்கும் இந்த பையன் மேல டவுட் இருக்கு சார், ஏன்னா நாங்க அங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்ணா, யார்கிட்டயும் ஃபோன் பேசிட்டு இருந்தவன் பட்டுன்னு எங்களை பார்த்ததும் போனை கட் பண்ணா, எதுக்கும் அவன் கடைசியா யார்கிட்ட போன்ல பேசினா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க சார் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ திட்டுறாரு, இதுக்குடா நீ தேவையில்லாம இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. உடனே இந்த போலீஸ் ஆஃபீஸர் டீ கடைக்கார பையனை போட்டு மிரட்டுறாரு, அடிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல சார் சார் என்னை விட்டுருங்க சார் நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அப்ப அந்த அம்மா சந்தேகப்பட்டதும் ஹீரோடைய பிரதர் சந்தேகப்பட்டதும் உண்மை அப்படின்றது இதுல இருந்து தெரிய வருதுங்க. போலீஸ்காரங்க பொழந்து உட்கார வச்சு பேசும்போது தான் தெரிய வருது இதுக்கு பின்னாடி சுருளி அப்படின்ற ஒரு லேடி இருக்கிறதாகவும் அந்த லேடி ஒரு குழந்தைய கிட்னாப் பண்ணி கொடுத்தா 5000 ரூபாய் பணம் தரதா வந்து டீல் பேசினதா சொல்றாங்க. இது வரைக்கும் நீ எத்தனை குழந்தையடா கிட்னாப் பண்ணிருக்க அப்படின்னு கேட்கும்போது இது வரைக்கும் நான் ஒரு குழந்தைய கூட கிட்னாப் பண்ணதில்ல சார், இதுதான் முறை, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே மாட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் புலம்புறான். இப்ப அந்த லேடி யாரு என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது அதை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது சார், அவங்க ஏதோ ஒரு ஹாண்டட் பிளேஸுக்கு தான் வந்து அந்த ஒரு குழந்தைய எடுத்துட்டு போறாங்க, ஸோ நீங்க அங்க போனீங்கன்னா கண்டிப்பா அவங்கள பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியா அந்த அம்மா வந்து சொல்றாங்க போலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா சும்மா இவன் சொன்னான்லாம் அந்த இடத்துக்கு போக முடியாது, ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும், ப்ராப்பரா தான் எல்லாத்தையும் ப்ரொசீட் பண்ணணும், சும்மா நினைச்சோம் கவுத்தோன்னு எல்லாத்தையும் எதையும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோட பிரதர் சொல்றாரு அந்த லேடி சொல்றது சரிதான் சார், நம்ம அந்த இடத்துக்கு போலாம், ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த குழந்தை எங்க வேணாலும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ மறுபடியும் சொல்றாரு எதுக்குடா தேவையில்லாம லீடு கொடுத்துட்டே இருக்கிற, நம்மளே இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பார்த்தா நீ தேவையில்லாம எதுக்குடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இந்த போலீஸ்காரங்க அந்த அம்மாட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியெல்லாம் போக முடியாது செக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோடைய பிரதர் நீங்க எந்த ஸ்டேஷன், உங்களுடைய நம்பர் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்க போலீஸ்காரங்களுக்கு கோவம் வந்துருது, நீ எப்படி எங்களை பார்த்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்ல பட்டுன்னு ஹீரோ வந்துட்டு நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேள்றா அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. எண்ட் ஆஃப் த டே இவங்க அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியில வந்த நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோடைய பிரதரை பிடிச்சி கண்டபடி திட்டுறாரு, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இல்ல அந்த லேடியை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு, அந்த குழந்தை இல்லாம அந்த லேடி செத்து போயிடும் அப்படின்னு பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன், அதனால ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும், நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம், குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தையை காப்பாற்றி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல வெறும் 15 நிமிஷம் தான் ஆகுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாண்டா அவ்வளவுதான் ஆகும் அப்படின்ற மாதிரி ஹீரோட பிரதர் சொல்றாருங்க. இல்ல முடியாது போலாம் வா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றாரு. அதுக்கு ஹீரோட பிரதர் என்ன சொல்றாருன்னா இல்ல நம்மளால இங்கிருந்து போக முடியாது, ஏன்னா போலீஸ்காரங்க என்னோட ஐடி ப்ரூஃப்
ப்ரூஃப் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. இது ஐடி ப்ரூஃபை வாங்கி வச்சுட்டாங்களா? எதுக்குடா ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்தா அப்படிங்கும்போது, வாங்கி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கும்போது, ஏன்டா என்ன போட்டு டார்ச்சர் பண்ற, சரி வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கார் கிட்ட போறாங்க. அப்ப அந்த போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா, இந்த லேடியும் உங்க கார்லயே வச்சுக்கோங்க, நாங்க 2 பேரும் 2 வீலர்ல முன்னாடி போறோம், ஃபாலோ பண்ணிட்டே வாங்க அப்படின்னு சொல்ல அந்த போலீஸ்காரங்க 2 பேரும் முன்னாடி பைக்ல போயிட்டு இருக்காங்க. பின்னாடி கார்ல இவங்க 3 பேரும் வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இதுல இன்வால்வ் ஆகிறதுலாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த லேடியை பார்த்தாலும் ஹீரோக்கு கோவம் தான் வருது. ஹீரோ சொல்றாரு, உங்க சொந்தக்காரங்க யாராவது கால் பண்ணி உதவி கேளுங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க விட்டுட்டு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த லேடி சொல்றாங்க, எனக்கு சொந்தக்காரங்களாம் யாரும் கிடையாது, எனக்கு என்னோட குழந்தை மட்டும் தான் சொந்தம் அப்படின்ட்டு. உங்க புருஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் புருஷன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொய் வழக்குல ஜெயிலுக்கு போயிட்டாரு, நான் இங்க வேலை விஷயமா தான் இந்த ஊருக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கு, அப்புறம் ரோடு போடுற வேலை, ஸோ இதுலலாம் போய் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்க கார்ல போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு அப்படியே கண்ணு சொக்குதுங்க. ஆல்ரெடி தூங்கிட்டு இருந்தவர் தான் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் மறுபடியும் கார் ஓட்டும் போது இவருக்கு தூக்கம் வர ஆரம்பிக்குது. நீ காரை தாறுமாறா ஓட்டுவ போல, வண்டியை நிப்பாட்டு, நானே காரை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய பிரதர் காரை வாங்கி ஓட்ட ஆரம்பிக்கிறாருங்க. இப்படி ஒரு இடத்துல இவங்க ஸ்டாப் பண்ணிட்டு காரை ஓட்ட ஆரம்பிச்சாங்க இல்லையா, முன்னாடி போன போலீஸ்காரங்க எந்த வழியா போனாங்கன்னே தெரியலங்க. அதனால இவங்க வழி மாறி வேற ஒரு டைரக்ஷன்ல போயிடுறாங்க. அங்க ஒரு போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா வண்டியை நிப்பாட்டிட்டு, நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, உங்க ஐடி கார்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க காரை ஓட்டி இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரங்க ஹீரோவையும் ஹீரோட பிரதரையும் அந்த லேடியும் புடிச்சு வச்சுக்கிறாங்க. உடனடியே இந்த போலீஸ்காரங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக வராங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த மொய்னு ஹீரோடைய பிரதர் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை வந்து யாரோ ஒருத்த வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல போட்டு விட்டாங்க. இந்த மாதிரி பிளாக் கலர் எஸ்யூவி கார்ல ரயில்வே ஸ்டேஷன்ல தூங்கிட்டு இருந்த ஒரு லேடியோட 5 மாத பெண் குழந்தையை இவங்க 2 பேரும் கிட்னாப் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்ல இந்த ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆனதுனால சோ இவங்க தான் கிட்னாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க நம்ம ஹீரோவையும் ஹீரோட பிரதரையும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க போலீஸ்காரங்க கிடையாது, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் போலங்க. இந்த போலீஸ்காரங்க 2 பேரும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இதுதான் நடந்த விஷயம், நாங்க இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சார், நீங்க வந்து எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டு ப்ராப்பரா கூட்டிட்டு போங்க அப்படிங்கும் போது, இங்க பாரு உன்னோட லிமிட்ஸ்ல இருந்து பேசு, நான் இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்னு சொல்றேன்ல அப்படின்னு பேசி நம்ம ஹீரோவையும் ஹீரோட பிரதரையும் வண்டி எடுக்க சொல்ல உடனே இவங்க வண்டி எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அந்த லேடியை திட்டிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோட பிரதர் வந்துட்டு திட்டாத, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்ல போயிட்டே இருக்காங்க. அந்த ஒரு ஹாண்டட் பிளேஸ்க்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். ஆக்சுவலா 15 நிமிஷத்துல வேலை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தா இவங்க டிராவல் பண்றாங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபைனலி அந்த ஒரு ஹாண்டட் பிளேஸையும் ரீச் பண்றாங்க. அந்த இடத்துக்கு போன உடனே அந்த 2 போலீஸ்காரங்களும் இந்த அம்மாவும் காரை ஒட்டி இறங்கி அந்த இடத்துக்கு போறாங்க. ஹீரோடைய பிரதர் பாத்தீங்கன்னா ஹீரோவை கூப்பிடுறாரு, வா நம்ம 2 பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோ வந்துட்டு, இவ்வளவு தூரம் தான் என்னால வர முடியும், இதுக்கு மேலாம் வர முடியாது, நீயே போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காருக்கிட்டே நின்று கல்யாண நிகழ்ச்சிக்கு ஈவெண்ட் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றாங்க இல்லையா, அந்த வேலையெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போன்ல பேசிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த ஒரு ஹாண்டட் பிளேஸுக்குள்ள இந்த குழந்தைய கடத்திட்டு வந்த அந்த மர்ம பெண்ணையும் அந்த குழந்தையும் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சோ போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட அங்க இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்படி அந்த ஒரு பில்டிங்ல இருந்து தப்பிச்சு வெளியில ஓடி வரும்போது நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிடுறாங்க. ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க. கடுப்பான நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கட்டையை தூக்கி வீசுறாருங்க. கட்டையில அடிப்பட்டவங்க அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போய் பாக்குறாருங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, அந்த கட்டையை அடிச்சு அங்க இருக்கக்கூடிய குழிக்குள்ள விழுந்து ஸ்பாட்லயே அந்த லேடி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போலீஸ்காரங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோட பிரதர் வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி என்னை அட்டாக் பண்ணாங்க, நான் திருப்பி அட்டாக் பண்ணேன், இந்த மாதிரி உள்ள விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த லேடி ஓடி வந்து, எதுக்கு இந்த லேடியை கொலை பண்ணீங்க, இந்த லேடி தான் வந்து என் குழந்தை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆளு, பில்டிங் முழுக்க தேடியாச்சு குழந்தைய காணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோட பிரதர் சொல்றாரு, என்னுடைய அண்ணன் ஒன்றும் இந்த லேடியை கொல்ல கிடையாது, செல்ஃப் டிஃபென்ஸ் தான் பண்ணியிருக்கான், அந்த லேடி அட்டாக் பண்ணியிருக்காங்க, இவன் திருப்பி அட்டாக் பண்ணியிருக்கான், அவங்க விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் என்னென்னலாம் பதில் சொல்லணுமோ அப்படின்னு போலீஸ்காரங்களும் டென்ஷன் ஆகுறாங்க. என் மண்டையே சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் யோசனை பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோடைய பிரதர் எல்லாத்தையும் சமாதானப்படுத்திட்டு, உள்ள போலாம் சார், உள்ள போனா கண்டிப்பா அந்த லேடி ஏதாவது ஒரு க்ளூவை விட்டுட்டு போயிருப்பாங்க, அதை வச்சு இந்த குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போய் ஆளாளுக்கு ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போது அந்த அபண்டனான ஹவுஸ்குள்ள பாத்தீங்கன்னா அச்சாலால் அப்படின்றவருடைய நேம்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கார்டு ஒன்று கிடைச்சிருக்குதுங்க. அந்த கார்டுக்கும் இந்த லேடிக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. இந்த கார்டை பாத்தீங்கன்னா சைலண்டா எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா கார் கிட்ட வராங்க. அப்ப யாரோ ஒருத்தங்க இந்த அம்மாவை அட்டாக் பண்ணி இழுத்துட்டு போற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அது யாரு என்னன்னு தெரியலங்க. கொஞ்ச நேரம் தேடினதுக்கு அப்புறம் எல்லாருமே கார் கிட்ட வராங்க. வந்து பார்த்தா இந்த அம்மாவை காணுங்க. இந்த அம்மாவை காணன்னு சுத்தி புத்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அம்மாவை பத்தி எதுவுமே தெரியல. இப்போ நம்ம ஹீரோடைய பிரதர் இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் எடுத்து எண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இந்த போலீஸ்காரங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க கிட்ட போதுமான பணம் இல்லையாட்டிருக்கு. உடனே வாட்சோட
ரேட் என்ன அப்படின்னு கேட்க ஒரு 1.5 லட்ச ரூபா அப்படின்னு சொல்ல அந்த வாட்சை கலட்டி கொடு, ரிங்க கலட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு கொண்டு போய் அந்த போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்துட்றாங்க. எண்ட் ஆஃப் தி டே போலீஸ்காரங்க கிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்லி வச்சிருக்காரு அப்படின்னா, இந்த அம்மா தான் வந்து திருடி, இந்த அம்மா தான் எங்க இருந்தோ இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க, சைஸா நழுவிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போலீஸ்காரங்களை சமாளிச்சுட்டு நம்ம ஹீரோவோட பிரதரையும் கூப்பிட்டுட்டு கார்ல வந்துகிட்டு இருக்க ஹீரோடைய பிரதர் கோமாவே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கார்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு இப்போ என்னதான்டா பிரச்சனை, ஏன்டா இப்படி உருன்னு இருக்கு அப்படிங்கும் போது, பாய் நான் சொல்றதை கேளு, அந்த லேடி வந்து திருடியெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோடைய பிரதர் அவங்க அண்ணன் கிட்ட சொல்றாருங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ காரை விட்டு இறங்கி வந்து பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த லேடி காரோட பூட் ஸ்பேஸ்ல தான் இருக்காங்க. இந்த லேடி இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த லேடிக்கு என்னதான் வேணும், இந்த லேடி ஒரு திருடி அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோட பிரதர் சொல்றாரு, இந்த லேடி திருடி கிடையாது, இந்த லேடி குழந்தைய திருடிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அச்சாலால் அப்படின்றவங்க ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லேடி பாவம், இந்த லேடிக்கு நாம தான் உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி ஹீரோட பிரதர் சொல்றாரு. அச்சாலால் அப்படின்றவங்க வந்து பிரெக்னன்சி செக்அப் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டீடைல்டா நமக்கு இப்போதைக்கு எதுவுமே புரியலங்க. ஹீரோ ஆரம்பத்துல இருந்தே நம்ம எந்த பிரச்சனைக்கும் போக வேண்டாம், ஒழுங்கா வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கிறாருங்க. ஆனா ஹீரோட பிரதர் அந்த ஹெல்ப் பண்ணலாம் இந்த ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து விட்டுட்டாரு. இப்போ போலீஸ்காரங்களையும் பக்கச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள சண்டை நடக்குதுங்க. இந்த சண்டையில கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோ கன்வின்ஸ் ஆகவே இல்லை. அதனால ஹீரோட பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒன்னு பண்ணு, நீ கார் எடுத்துட்டு கிளம்பு, நான் அந்த லேடியை கூப்பிட்டு போறேன், அந்த லேடிக்கு என்ன உதவி தேவைப்படுதோ அதை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் நம்ம ஹீரோட பிரதரும் அப்படியே காட்டுக்குள்ள நடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே யோசனை பண்ணிட்டு ஹீரோ நின்றுட்டு இருக்காரு. அப்புறம் கார் எடுத்துட்டு போய் வண்டியில ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த லேடிக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாருங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. ஒரு பேக்கரியில் நின்று டீ ஏதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடையில் வண்டியை நிப்பாட்டி இருப்பாங்க. அந்த டீ கடைக்கு வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற பசங்கள்லாம் இந்த வண்டியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து செக் பண்ணுறாங்க. அப்போ நேற்று ராத்திரி ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா, இந்த மாதிரி பிளாக் கலர் எஸ்யூவியில் வந்து பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருந்த ஒரு லேடியோட 5 வயது பெண் குழந்தைய வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. கிட்னாப்பர்ஸ் இவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க இல்லையா. அந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கே தான் வந்திருக்கானுங்க அந்த கிட்னாப்பர்ஸ், இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களெல்லாம் அடிச்சு விரட்டி விட்டுட்டு உடனடியாக கார் எடுத்துட்டு ரொம்ப வேகமாக அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. பின்னாடியே அவங்க துரத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க இந்த லேடியை பிடிச்சி இழுத்ததுல அந்த லேடியோட பேக் எல்லாம் கிழிஞ்சு போயிருதுங்க. அந்த பேக்ல இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் காருக்குள்ள அப்படியே கொட்டிரும். நம்ம ஹீரோடைய பிரதர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு உதவி செய்வாரு. இப்போ நம்ம ஹீரோடைய பிரதர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாருங்க. 500 ரூபாய் பணம் கட்டும் ஒரு போட்டோவும் இருக்கும். அந்த போட்டோல இவங்க குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு பணக்காரங்க வீட்டில் இருக்கிற மாதிரியும் இப்போ நம்ம ஹீரோடைய பிரதருக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. இது வரைக்கும் அந்த லேடிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பேசிட்டு இருந்த ஹீரோடைய பிரதருக்கு முதல் முறையா டவுட் வருது. உண்மையிலேயே இந்த குழந்தை உங்களது தானா, இவ்வளவு பெரிய பணக்கட்டு உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு இந்த லேடி சொல்றாங்க, நான் வேலை செஞ்சு சேர்த்து வச்ச பணம் இது, என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் மிரட்டுறாரு. நான் தான் ஆரம்பத்துல இருந்து படிச்சு சொல்லிட்டு இருக்கேனேடா, இவ சரியில்லைன்னு, இவளோட குழந்தைய யாரும் திருடிட்டு போக கிடையாது, இவ தான் மிகப்பெரிய பணக்காரங்க வீட்டுல இருந்து குழந்தைய திருடிட்டு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்ல, முன்னாடியே அந்த ஊர்க்காரங்க பாத்தீங்கன்னா கத்தி கம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த காரை துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைய கிட்னாப் பண்ண கிட்னாப்பர்ஸ் இவங்க எல்லாம். சோஷியல் மீடியால எப்படி வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம ஹீரோடைய பிரதர் மற்றும் இந்த ஒரு லேடி இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பணக்காரங்களுடைய குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த அம்மா பாத்தீங்கன்னா இது என்னோட குழந்தை தான் அப்படின்னு ஸ்ட்ராங்கா எவிடன்ஸோட ப்ரூவ் பண்றாங்க இவங்க கிட்ட. எண்ட் ஆஃப் த டே இந்த ஊர்க்காரங்க கிட்ட இருந்து இப்போதைக்கு தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா நம்ம ஹீரோ காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஊர்க்காரங்க எல்லாம் துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. எங்கிருந்தோ அந்த புல்லட் நம்ம ஹீரோவோடைய பிரதர் செஸ்ட்லயே பாத்தீங்கன்னா படுதுங்க. அப்படியே ரத்தம் பயங்கரமா வர ஆரம்பிக்குது. இந்த லேடி பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ பாலைவனம் மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாக்குள்ள காரை விட்டுறாருங்க. ஒரு இடத்துக்கு மேல யாரையுமே காணோம். அந்த இடத்துல நிப்பாட்டி என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. அந்த லேடி வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. நம்ம ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுறாரு, தொடாதவன, உன்னாலதான் எல்லா பிரச்சனையுமே அப்படின்ட்டு. அப்ப அந்த லேடி பாத்தீங்கன்னா பட்டுன்னு வயித்தை காட்டுறாங்க. நான் தான் திருடின்னு சொல்லிட்டு இருக்கே, இங்க பாரு என் வயித்துல ஸ்டிச்சஸ் இருக்குது, என் வயித்துல பிறந்த குழந்தை தான் இது அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேருமே சைலண்ட் ஆகுறாங்க. கரெக்டா இவங்க துரத்திட்டு வந்த ஆட்கள் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. காரை விட்டு இறங்கடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இழுத்துட்டு போய் அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த லேடி என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு வந்து அந்த ஆட்களை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, காட்டுத்தனமா அடிக்கிறாங்க. இதை பார்த்து மோட்டிவேட் ஆன நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த ஆட்களை எல்லாம் போட்டு பொலன்னு பொழந்துட்டு கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளவுதான் சாவியை குடுறா அப்படின்னு சொல்லிட்டு கார் சாவியை பிடிங்கிட்டு அந்த இடத்துல இருந்து இவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. இப்ப ஹீரோடைய பிரதருக்கு நிறைய ப்ளீடிங் ஆகுதுங்க. அதனால அப்படியே கண்ணை மூடுறாரு. தயவு செஞ்சு கண்ணை மட்டும் மூடிடாதரா, நம்ம வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம், உன்னை நாங்க காப்பாத்திடுவோம்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ நம்ம ஹீரோவோட பிரதர் கிட்ட பேசிக்கிட்டே காரை ரொம்ப வேகமா ஓட்டுறாரு. ஆனா ஆளுங்க விடுற மாதிரி இல்லைங்க, சுத்தி துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோ பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துக்குள்ள வண்டியை விட்டுறாங்க. இவனுங்க எல்லாம் துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்க சந்து புந்தெல்லாம் ஹீரோ காரை விட்டு ஓட்டுறாரு. அது ஒரு எஸ்யூவி காரு, ஒரு லெவல் வரைக்கும் தான் உள்ள போக முடியும். அதுக்கு மேல திரும்புறதுக்கு கூட அந்த கிராமத்துல இடம் இருக்காது. பட்டுன்னு ஒரு முட்டுச்சந்தில கொண்டு போய் திருப்ப முடியாம நிப்பாட்டிடுறாருங்க. உடனே காரை விட்டு இறங்கி தன்னோட பிரதரை கை
கைத்தாங்களா பிடிச்சிட்டு இதுக்கு மேலே நம்ம ஓடி தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்து புந்துக்குள்ளெல்லாம் பூந்து இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோடைய பிரதர்னால மூச்சு கூட விட முடியலங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்கனால முடியலங்க. உடனே இந்த லேடி என்ன பண்றாங்கன்னா அங்க பூட்டு போட்டிருக்கிற ஒரு வீட்டோடைய பூட்டை பயங்கரமா அடின்னு அடிச்சு உடச்சு உடனடியாக அந்த வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிடுறாங்க. இந்த லேடி சொல்றாங்க ஒரு ஆளுக்கு மட்டும்தான் என்னோட குழந்தை எங்க இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்ல யார் அந்த ஆள் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க என்னோட வயிற்றுக்குள்ள அந்த குழந்தைய வர வச்சவங்க நான் உங்களை தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோடைய பிரதர் இங்கிருந்து போகாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடங்கிட்டே இருக்கிறாருங்க. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியாம அமைதியாவே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நேரம் கடந்துகிட்டே இருக்குது. ஹீரோடைய பிரதருக்கு ப்ளீடிங் ஆகுறதுனால அப்படியே மயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. டி கண்ணை மட்டும் மூடிராதரா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, நான் வெளியில போய் யாராச்சும் ஹெல்ப் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இப்ப நம்ம ஹீரோவும் அந்த இடத்த விட்டு வெளியில வராரு. ஒரு பக்கம் இந்த அம்மா வந்து அந்த ஒரு லேடியை தேடி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோடைய பிரதருக்கான ஹெல்ப்பை தேடி போய்கிட்டு இருக்காருங்க. பார்த்தா இந்த ஊர்க்காரங்க எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ரவுண்டு கட்டிடுறாங்க. ரவுண்டு கட்டினதோட இல்லாம போட்டு அடி நடிக்கிறாங்க. கண்ணா பின்னா நடிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு கூட விசாரணை கூட பண்ணாம அடி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த லேடி இருக்காங்க இல்லையா, இவங்கள வந்து ஒரு குரூப் டார்கெட் பண்ணுது. ஆனா அவங்க கையில பாத்தீங்கன்னா ஒரு கோடாரியை வச்சு மிரட்டிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா முன்னோக்கி அந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவை இந்த ஊர்க்காரங்க அடின்னு அடிச்சதுல ஹீரோட உடம்புல இருக்கக்கூடிய மொத்த எனர்ஜியும் போயிடுச்சுங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. இவங்களை எல்லாம் நிப்பாட்டி நம்ம ஹீரோவை காப்பாத்துறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோடைய பிரதர் அந்த ஒரு வீட்டுக்குள்ள இருந்தார் இல்லையா, இன்னும் எவ்வளவு நேரம் இங்கே இருக்கிறது, நம்ம இங்கேயே செத்துருவோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவரு கஷ்டப்பட்டு அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியில வர ஆரம்பிக்கிறாருங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பழைய தண்ணி ஒன்று தேங்கி நின்றுட்டு இருக்குது. தண்ணி தாகம் பயங்கரமா அடிக்குது. உடனே அந்த தண்ணியை ஒரு வாய் குடிக்கிறாரு. இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த ஊர்க்காரங்க எல்லாம் நம்ம ஹீரோடைய பிரதரை ரவுண்ட் அப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக தெம்பு இருந்தது. ஆனா ஹீரோடைய பிரதருக்கு அந்த தெம்பும் இல்லை. ஏன்னா உடம்புல இருந்த ரத்தம் எல்லாம் வெளியில வந்துருச்சு. நம்ம ஹீரோ மற்றும் ஹீரோடைய பிரதரை பத்தி தெரிஞ்ச அந்த 2 போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா, நம்ம ஹீரோ கிட்ட உங்க தம்பி எங்க தான் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா தம்பியை காணுங்க. நம்ம ஹீரோட பிரதர் எங்க போனாருன்னே தெரியல. எல்லா இடத்துலயுமே தேடிட்டு வெளியில வந்துட்டு நம்ம ஹீரோ அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. எங்கடா போன, உன்னை எங்கேயும் போக கூடாது, இங்கேயே இருன்னு சொல்லியிருந்தா அப்படின்ற மாதிரி அழுவுறாருங்க. ஹீரோடைய பிரதருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்ப அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இந்த குழந்தையோட அம்மா பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பயப்படுறாங்க. அப்ப இந்த அம்மா சொல்றாங்க அது என்னோட குழந்தை, என் வயிற்றுல உருவான குழந்தை, அந்த குழந்தையை எடுத்து வச்சுட்டாங்க, எனக்கு அந்த குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எப்படியோ நம்ம ஹீரோடைய பிரதரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹீரோடைய பிரதரையும் ஹீரோவையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக ஆம்புலன்ஸை இந்த போலீஸ்காரங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இந்த போலீஸ்காரங்களுக்கு வாக்கி டாக்கில உயரதிகாரி கம்யூனிகேட் பண்றாருங்க. ஆக்சுவலா அந்த அம்மா தான் வந்து திருடி, அந்த அம்மா தான் மிகப்பெரிய பணக்காரங்க வீட்டில் வேலை பார்த்து அவங்களோட குழந்தைய திருடிட்டா, அதனால அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணுங்க, அவன் மட்டும் எங்காவது காணாம போனானா உங்க வேலையே போயிடும், அவங்க 2 பேர்த்த ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சு விட்டுட்டு அந்த அம்மாவை பிடிக்கிற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை சரின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்டுக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ முறையா சொல்றாருங்க, அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணாதீங்க, அந்த அம்மா பாவம், அந்த அம்மாவை ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய பிரதரையும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோடைய பிரதருக்கு இன்னும் உசுறு இருக்குதுங்க. அதனால ரொம்ப தீவிர சிகிச்சை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோடைய உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் போட்டு பொழந்துருக்காங்க இல்லையா, அந்த ரத்தத்தோடய பார்த்தீங்கன்னா இங்கே அச்சாலால்ன்றவர் யாரு, அவரை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. நர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் நீங்கள் அலையக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்போதான் தெரிய வருது அவங்க காரில் கிளம்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கே போயிட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. என்னென்னு பிரச்சனை பண்ணுறாருன்னா அவங்க வச்சிருக்கக்கூடிய குழந்தை வந்து அவங்களதே கிடையாது, இது வந்து அந்த அம்மாவோடைய குழந்தை, அந்த அம்மாவோட குழந்தைய இந்த பணக்காரங்க திருடுறாங்க, அதனால அந்த குழந்தைய திரும்பவும் அவங்க அம்மா கிட்டேயே ஒப்படைச்சிருங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்றாருங்க. இது அவங்க குழந்தையே கிடையாது, இங்க பாருங்க இந்த போட்டோ பாருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த அம்மா கிட்ட இருந்து எடுத்த போட்டோஸ் எல்லாம் எல்லார்ட்டையும் காமிச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க வந்து அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த குழந்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை நீ சொல்லிதான் ஆகணும், நீ என்னடானா உன் குழந்தைய காணும் அப்படின்னு சொல்ற, ஆனா அந்த பணக்காரங்க நீ அவங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு அவங்களோட குழந்தைய திருடிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் இந்த அம்மா உண்மையை சொல்றாங்க, அந்த குழந்தை என்னுடைய குழந்தை தாங்க அப்படின்ட்டு. விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பணக்காரங்களுக்கு குழந்தை இல்லைங்க, அவங்க குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, அதையும் ஒரு வாடகத்தாய் மூலமா குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு வாடகத்தாய் தான் பாத்தீங்கன்னா இந்த அம்மாங்க. இந்த அம்மா கிட்ட ஒரு டீல் ஒன்று பேசியிருக்காங்க, உன் வயிற்றுல வளர்ற முதல் குழந்தை எங்களுக்கு, அதுக்கு நாங்க பேமெண்ட் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் நீ போய் குழந்தை பெத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடவுள் பாத்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கையில ஒரு தாறுமாறான விளையாட்டை விளையாண்டிட்டாங்க. முதல் பிரசவத்திலேயே இவங்களுக்கு 2 குழந்தை பிறந்துருச்சு. அக்ரிமெண்ட் படி முதல் குழந்தை அவங்களுக்கு, அதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தை இவங்களுக்கு தான் சொல்லி பேசியிருந்தாங்க இல்லையா. ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முதல் பிரசவத்திலேயே 2 குழந்தை பிறந்துருச்சு, அந்த 2 குழந்தையுமே எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த பணக்காரங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த அம்மா முதல் குழந்தைய நீங்க வச்சுக்கோங்க, 2ஆவதா இருக்கக்கூடிய அந்த குழந்தைய எங்கிட்ட கொடுத்துருங்க, எனக்கு யாருமே கிடையாது,
அந்த குழந்தைய நான் வளர்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கு அவங்க ஒத்துக்கல. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா திரும்பவும் இவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டாங்க. இதுதான் கைஸ் உண்மையிலேயே நடந்த விஷயம். இந்த விஷயத்தை கேட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸரே பயங்கர ஷாக்கா வராரு. இந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருந்தார் இல்லையா, திரும்பவும் யூட்டன் போட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா வெளியில நம்ம ஹீரோ நின்று எல்லார்ட்டையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. உடனடியா எல்லாரையும் நிப்பாட்டி இந்த பணக்காரங்களுடைய காரையும் நிப்பாட்டி, போமா உன் குழந்தைய நீயே வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த லேடி கிட்ட என் குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியுமே கேட்டு அவங்களுடைய குழந்தைய வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த அம்மா கிட்டேயே அவங்களுடைய குழந்தை வந்து சேருதுங்க. அக்ரிமெண்ட் படி முதல் குழந்தை அந்த பணக்காரங்களுக்கே போய் சேருதுங்க. இன்னொரு பக்கம் அடி வாங்கி உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜியெல்லாம் இழந்த நம்ம ஹீரோ தன்னோட பிரதரை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் உட்கார்றாரு. ஹாஸ்பிட்டலில் இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம ஹீரோடைய பிரதருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. உண்மையிலேயே இது ஒரு வேற லெவல் சம்பவம். படமாக பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ பயமாக இருக்குது, அப்போ நேரில் ஃபேஸ் பண்ண அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். இந்த படத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.